ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரூட் வச்சு ரசம் பண்ண போகிறோம். ஆமாங்க, இன்னைக்கு பைனாப்பிள் ரசம் பண்ண போகிறோம். இதுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்து, தண்ணி லைட்டாக சூடாகிற நேரத்தில் 3 தக்காளி கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு, ஒரு பாதி சைஸ் பைனாப்பிள் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசிஞ்சு நல்லா வெந்து வரணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பைனாப்பிள் பீசஸ், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது 3த்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பைனாப்பிள் பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸி ஜார்ஸ் கழுவுன தண்ணியை அலசி இதுலேயே சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, பைனாப்பிள் அண்ட் டொமேட்டோ, அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த உடனே இதில் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண கிரேவி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ரசம் மிக்ஸை சேர்த்துடுங்க. இது பாயில் ஆகிட்டு கொதித்து மேலே வரும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு ஃப்ளேவருக்காக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசம் ரெடி. இந்த ரசம் லைட்டாக ஒரு இனிப்போட நல்ல புளிப்பாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால லைட்டாக ஒரு இஞ்சியோட ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஒரு பவுலில் ஊற்றி சும்மாவே நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.